டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் பர்ச்சேசிங்கில அமேசான் இதில வாங்கினது. இது வந்து ஒரு மொபைல் ஸ்டாண்ட். அதாவது நம்ம வந்து வீடியோ எடிட்டிங்க்கு அதுக்கெல்லாம் அதாவது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம். இது வந்து நமக்கு 360 டிகிரி அந்த இதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேக் வந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி டேமேஜ் இருக்கா, பேக் ஏதாவது பெண்ட் ஆகிருக்கா எதாவது பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு டைம் இந்த மாதிரி வாங்கி என்னுடைய ட்ரைபாட் வந்து ஃபுல்லாக இதை உடஞ்சிருந்துச்சு. திருப்பி ரீப்ளேஸ் பண்ண முடியலை. ஸோ ஏன்னா நான் வீடியோ ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுக்கலை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. அந்த இது வந்து எதுவுமே எடிட்டிங் இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா டேபிளில் ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த இதில். நமக்கு 360 டிகிரி நல்ல லாங்காக எடுத்துக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் டேபும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், மொபைலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இது இருக்குது. ஏன்னா டேப் பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த பாடி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹோல்டர், மொபைல் ஹோல்டர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அதில். ஸோ இது ரெண்டுமே ஆப்போசிட்டாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த ஃபிக்ஸ் பண்ணுற இதுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு டேபிளில் ஃபிட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் இது. ஸோ ரேட்டும் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை. குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா நம்மனால இந்த டேமேஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக க்ளைம் பண்ண முடியாது. இன்கேஸ் அவங்க டேமேஜஸ் வந்து கம்பெனி சைடோ இல்லை டிரான்ஸ்போர்ட்டர் சைடோ இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதை வந்து கொடுத்து ரிப்ளேஸ் பண்ணி நம்ம வேறு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம், இல்லை மணி ரீஃபண்ட் எடுத்துக்கலாம், இல்லை அது அடுத்த பர்ச்சேஸில் அந்த கேஷை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க சைடாக டிஃபெக்ட் இருக்கணும். நம்ம சைடில் டிஃபெக்ட் இருந்து நம்ம எடுக்கும் போதோ கீழே போட்டு உடச்சிட்டாலோ இல்லை ஃபிட் பண்ணும் போதோ ஏதாவது நம்ம மிஸ்யூஸ் பண்ணி அதை உடச்சிட்டோம்னாக்கா எந்த இதுவுமே இல்லை. இது பாருங்கள், ஒரு மொபைல் ஹோல்டர், டேப் ஹோல்டர், ஃபுல்லாக ஸ்டாண்ட் மூணுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி ரிப்ளேஸ் பண்ணலாம், எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம், என்ன யூஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.
இந்த ஹோல்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பால் சிஸ்டம் இருக்குது. இந்த பால் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 360 டிகிரி அப்படின்ற ரொட்டேஷன் இதுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. பார்த்துங்க, நம்ம டைட் பண்ணும்போது ப்ராப்பராக டைட் பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரீ, ரொம்ப டைட்டாக வச்சாமல் ஃப்ரீயாக வச்சுட்டா அந்த 360 டிகிரி நமக்கு ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் டேபு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த ரிங் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலுக்கான ரிங் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். ஸோ எந்த ஆங்கிளில் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். டேபிளில் இந்த ரைட் சைடில் இல்லை லெஃப்ட் சைடில் நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்டு நமக்கு வேணுன்னா ஜாஸ்தி கம்மி பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே ஒரு ஃப்ளெக்சிபிள் மாதிரி ஒரு ஆங்கிளோட ஃபிக்ஸ் பண்ணதுனால ஈஸியாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரிங்கு ஸ்க்ரூஸ் எல்லாமே இருக்குது. நம்ம தேவையான அளவு வச்சு டைட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு ஜஸ்ட் யூ கேன் ரிமூவ் பண்ணி போர்ட்டபிளாக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இது இருக்குது. ஆனால் பட் இது வந்து டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ மொபைல் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரியும் வச்சுக்கலாம். வெர்டிக்கலாகவும் வச்சுக்கலாம், ஹரிசாண்டலாகவும் ஃபிட் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ செல்ஃபி எடுக்கும் போதும் இல்லை பேக் சைடு ஃபிட் பண்ணுற மாதிரி எப்படி வேணாலும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் ஃபிட் பண்ணி இதில் ப்ளூடூத் இது வாங்கி கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதை ப்ளூடூத் ஆப்ஷனோட ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இயர்ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த இயர்ஃபோனில் வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆன் ஆஃப் நம்ம செட்டிங்ஸ் மாற்றிட்டு அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ஃபிக்ஸ் பண்ணுற ராடை வந்து டைட் பண்ணணும். இந்த ராடை வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கணும், எங்கேயும் மூவ் ஆகக்கூடாது, மொபைல் எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுனாக்கா நம்ம இந்த இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். ராடை டைட் பண்ணிடணும். ஏன்னா இந்த ராடு வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன இதில் தான் உள்ளே இருக்குது. ஸோ அந்த வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ராடை கண்டிப்பாக டைட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் இட்ஸ் சேஃப் அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், வாங்க ஃபிட் பண்ணி வீடியோ எடுத்து யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.